வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில நன்மைகள் ஏற்படும். அது தனவரவாக இருக்கலாம், நமக்கு திடீர்னு ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம், அவங்கவுங்க வசதியை பொறுத்து 2 வீலரோ 4 வீலரோ வாங்கணும்னு நினச்சா நல்ல புது வண்டியை வாங்கிறது, இது போல் சில சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலம். இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் சந்தோஷம் உங்களால் ஏற்படும். நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம்தான். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, கொஞ்சம் வயதான பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படலாம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். மற்றபடி தனவரவு சிறப்பாக இருக்குது. நமக்கு ரொம்ப கழுத்தை நெரிச்சுட்டு பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரிலாக்ஸாக விலகிறது. உங்கள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள்ட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் நிறைய பிரச்சனைகள் இருந்த ஒரு தன்மை விலகி, அதான் சொல்லுவாங்க, ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைக்குதும்மா, அந்த ரிலீஃப் தரக்கூடிய வாரமாக இது அமையும் உங்களுக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.